بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم என்ன முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறார்களே ஏன்? மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாதவன் எதிர்த்தா அது ஒரு கோணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். தொழுகை நோன்பு இதையெல்லாம் செய்யறவங்க, அது நல்ல காரியத்தை செய்யக்கூடியவங்க, இதை தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறாங்க. அதான் அந்த கேள்வியுடைய அடிப்படை. பொதுவாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், மார்க்கத்தை யாரு விளங்காமல் இருக்கிறார்களோ அவங்களை விட தப்பாக விளங்கி வைத்திருக்கிறவங்க தான் கடுமையை எதிர்ப்பாங்க. இந்த தொழுகை நோம்பு இதெல்லாம் இல்லாம தெருவை சுத்திட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு மார்க்கம்னா என்னன்னு தெரியாது. நம்ம சொல்றது சரியா அல்லது நமக்கு எதிரான நிலையில் உள்ளவர்கள் சொல்வது சரியா, இது பத்தி எல்லாம் அவனுக்கு அக்கறை கிடையாது. அவன் கண்டதே காட்சி என்று வாழக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அவனுக்கு தௌஹீத் ஜமாத் மேல எல்லாம் ஒரு பெரிய ஒரு விமர்சனமோ ஒரு எதிர்ப்போ வருவதற்கு வழி இல்லையே. அவனுக்கு நம்ம சொல்றதுதான் மார்க்கமா அவன் சொல்றது மார்க்கமான்னு தெரியாது. ஆனா மார்க்கம் என்ற ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் தப்பான விஷயத்தை மார்க்கம் வழங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க சொல்வதற்கு மாற்றமாக நம்முடைய பிரச்சாரம் இருக்கும் பொழுது அவங்க தான் எதிர்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எது சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதுதான் சரியான மார்க்கம் என்று நினைக்கும் பொழுது அதை தவறு என்று நாம் விமர்சனம் பண்ணுகிறோம். அப்ப அவங்க அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து இது சரியா அது சரியா, இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க, அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களும் ஆதாரங்களும் சரியா இருக்குதா என்று பார்த்து முடிவெடுக்காமல் அவங்க நினைப்பாங்கன்னு கேட்டா, இது எப்படி எங்க இதை நீங்க எதிர்த்து போச்சு, இதை நீங்க திருக்குறானை நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கம் என்றே சில விஷயங்களை தப்பா செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் நபிமார்களை அதிகமா எதிர்த்திருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் வணக்க வழிபாடு செய்யாதவங்களா, இல்ல கடவுளை இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வை தான் நம்பினாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய காபாவுல தான் அவங்களும் தவாப் செய்கிறார்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அமர்னா பிஹா, இது அல்லாஹ் தான் எங்களுக்கு உத்தரவிட்டான் என்று சொல்லிக் கொள்வார்கள். அருவருப்பான அசிங்கமான காபாவை நிர்வாணமாக தவாப் செய்வது போன்ற காரியங்களை செய்யும் பொழுதும், காபாவிலே தொழுகை என்ற பெயரில் விசிலடித்து சீட்டடித்துக் கொண்டு கைதட்டி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலையும் அது அல்லாஹ் சொன்னான் என்றுதான் அவங்க செய்தார்கள். அப்ப இந்த அல்லாஹ் சொன்னால் எதை வச்சு சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னதாக எங்க தகப்பனார் எங்களுக்கு சொன்னார், எங்க தகப்பனாருக்கு அவருடைய தகப்பனார் சொன்னாரு, அவருடைய தகப்பனாருக்கு அவருடைய தகப்பனார் சொன்னாரு. அப்படியே இப்ராஹிம் நபி வரைக்கும் இதற்கு தொடர்ச்சி இருக்கிறது. அப்ப இப்ராஹிம் நபி வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய நாங்க இப்ராஹிம் நபியுடைய வழியில வாழையடி வாழையாக கிடைத்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். முகமது இருக்கிறாரு. அப்ப மார்க்கத்தில் ஈடுபாடு இருந்துச்சு பாருங்க, அவன் தான் இருப்பான்.
வானத்தை படைத்தது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு தான் அவன் சொன்னான். பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொன்னான். அல்லாஹ் ஏன்டா இதெல்லாம் சிலைகளை வணங்குறீங்கன்னு கேட்டா நாங்க இந்த சிலைகளை கடவுள் என்றா சொல்லிட்டோம். அல்லாஹ்விடத்துல வாங்கி தருவார்கள், பரிந்துரை செய்வார்கள். ஹாவுலாய் சுபஹானா இல்லல்லா, இவங்க அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றுதான் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் நம்புறான், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்ய நம்புறான். மார்க்கத்தில் அவங்க ஈடுபாடா இருக்கிறான். அவன் அறிந்த ஒரு மார்க்கத்தில் ஈடுபாடா இருக்கும் பொழுதுதான் நாம் எதில் ஈடுபாடாக இருக்கிறோமோ அதற்கு மாற்றமாக இவர் ஈடுபடுறாரு என்று அவனுக்கு கோபம் வருகிறது. அவன் என்ன செய்யறான்? இன்னா வஜர்னா ஆபானா கதாலிக்க எப்பவும் எங்களுடைய முன்னோர்கள் இது மாதிரி செய்யறதான் நாங்க பார்த்தோம். இன்னால ஆதாரையும் நமக்கு தரும், அவங்க வழியில தான் நாங்கள் பின்பற்றி செல்வோம். அப்ப முன்னோர்கள் வழி மார்க்கம் என்கிற பெயர்ல ஒன்று விதைக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினாலதான் எதிர்த்தான். ஒரு காலி பாத்திரமா இருந்தா தௌஹீத கொண்டு ஊத்தி போடலாம். ஒரு பாத்திரத்துல ஷிர்க் என்கிற ஒரு நஜீஸ் இருக்குன்னு வைங்க, அதுக்குள்ள கொண்டு தௌஹீத ஊத்த முடியுமா? அப்ப அந்த ரெண்டு வேலை நடக்க வேண்டியிருக்கு. காலி பாத்திரத்துல ஒரே வேலை, காலி இல்லாம தவறான பொருள்களை நிரப்பி இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல முதல்ல கசட நீக்கணும், அப்புறம் நல்லதை போடணும். இந்த ஒரு நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீர்களோ அந்த மக்கள் எல்லாம் நல்லது என்கிற பெயர்ல நஜீஸை வைத்துக் கொண்டு அது ரொம்ப பெரிய நறுமண பொருள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நறுமணம் இல்லைன்னு புரிய வைக்கணும், அது நஜீஸ் விளங்க வைக்கணும், தூக்கி போடுறான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்க நல்ல நறுமணத்துக்கு முனையை ஊற்றணும். அப்ப என்ன ஆகும்னா அப்பதான் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். அதனால நம்ம மார்க்கத்தை நம்ம சொல்லும் பொழுது எதிர்க்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல சொல்லக்கூடியவர்கள், இன்னும் சொல்லமா நீங்க பாருங்களேன், வெளியிலே உள்ள விஷயங்கள்ல எல்லாம் எதிர்ப்பு வரமாட்டேங்குது. பள்ளிவாசல் எதிர்க்கலாம், அடிக்கிறது போட போடுறோம், யாரும் பள்ளிவாசல் தான் போடுறான். வெளி உலகத்தில் எத்தனை முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்மளோட சண்டைக்கு வர்றான் இல்ல வரமாட்டேங்கிறான். அப்ப பள்ளிவாசலுக்குள்ள இந்த இபாதத்து மேட்டர்கள் தப்பு தவறாக செய்யும் போது நம்ம சுட்டி காட்டினா தான் சண்டையே வருகிறது. அதனால ஏன் எதிர்க்கிறாங்க தெரியல, அவங்க தான் எதிர்ப்பார்கள். ஏன்னு கேட்டா அவங்க தப்பா வழங்கி இருக்கிறார்கள். தப்பா வழங்கி கூட அது சரின்னு நினைக்கிறார்கள், நாம சொல்லுவது தப்புன்னு நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் போது என்னவாகுது, சரியான மார்க்கத்தில் நம்ம அப்பம் பாட்ட வழியில இருக்கிறோம், அதை இவங்க நேற்று முளைச்சவங்க தவறு சொல்றாங்க, இவங்க விடக்கூடாது என்று மார்க்கத்தை காக்க போறோம் நினைத்துக் கொண்டு மேலும் மேலும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க எதிர்ப்பதை வச்சு என்ன செய்யக்கூடாது, தொழுகிறவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க, தொழுகிறவங்க தான் ரொம்ப எதிர்ப்பான். ஏன் தப்பா சொல்லுவான்? நோம்பு வைக்கிறவங்க எதிர்க்கிறாங்க, அவன் எதிர்ப்பான். ஏன்? நோம்பு தப்பா இருக்குது. ஜக்காத்து கொடுக்கிறவங்க எதிர்க்கிறாங்க, ஹஜ் செய்யறவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்புறவங்க இருக்கிறாங்க, தப்பு தப்பா நம்பி வச்சிருக்கான். அப்ப எல்லாரும் தப்பு தப்பா செய்யும் பொழுது அவன் தான் என்ன செய்வான், எதிர்ப்பானைங்கிறதுதான் அது உளவியல், அதுதான் லாஜிக், அதுதான் வரலாறு, அதுதான் நபிமார்கள் காலத்தில் நடந்தது. அதன் அடிப்படையில் தான் நம்ம காலத்தை சந்திக்கிறோம். இது வியப்பான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இரண்டாவதாக கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், கணவன் இறந்த பிறகு மனைவி இதா இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். கணவன் பல வருடங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நிலையில் அங்கிருந்து மரணித்து விட்டால் கணவனோடு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிற மனைவி இதா இருக்க வேண்டுமா? இதுதான் இப்ப இரண்டாவதாக இருக்கிற கேள்வி. பொதுவாக சில ஏன் இந்த கேள்வி வந்தது சொன்னால், இதா என்பது அந்த இறந்து போன கணவனுடைய கருவை மனைவி சுமந்திருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்கு தான் என்று நம்ம பரவல விலகி வைத்திருக்கிறோம். ஒரு 4 மாதம் 10 நாளைக்கு ஆகும் பொழுது அந்த கணவனுடைய கரு ஏதாவது இருக்குமையானால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு நீ வேற கல்யாணம் பண்ணிக்க. 4 மாதம் 10 நாள் வரைக்கும் எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லை என்று சொன்னால் அப்ப நீ உடனே வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்க. மேரேஜ் பண்றதுதான் இதாங்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்டம் ஏற்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் கணவன் இருக்கும் பொழுது அப்ப இந்த மனைவி ஒரு குழந்தை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, கரு உருவாவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் சான்ஸும் இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலையில
இவங்க இதா இருக்கணுமா என்பது கேள்வி. மார்க்க சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் இறந்து விட்டால் இதா இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டம். இந்த குழந்தையை கண்டறிதல் என்பதெல்லாம் அதிலிருந்து விளங்கி நாம் சொல்லக்கூடிய விளக்கம். குழந்தைக்காகத்தான் இதா இருக்க வேண்டும் என்று ஒரு வாசகம் குர்ஆனிலேயோ ஹதீஸில் இருக்குமையானால் இது இல்லைன்னு சொல்லிவிடலாம். இது இதாங்கிற இந்த சட்டத்தை ஏன் இஸ்லாம் தந்திருக்கிறது என்பதை நாம விளக்கும் பொழுது இந்த காரணத்தை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்மளா ஒரு காரணம், நம்ம சொல்ற காரணம் பொருத்தமான காரணம் தான். ஆனா அது அல்லாஹ் ஒரு சொல்லல. ஆனா அந்த காரணத்துக்காகத்தான் அந்த சட்டம் வந்ததுங்கிறது நம்ம அறிவுக்கு வழங்குகிறது. இந்த அடிப்படை நம்ம சொல்கிறோம். ஆனா இதாவுடைய வசனங்கள் எப்படி இருக்கிறது? யார் மனைவிமார்கள் எந்த கணவன்மார்கள் இறந்து விட்டார்களோ அவங்களுடைய மனைவிமார்கள் எத்தரம்பஸ்னா அர்பாத் அஷ்ஹுரின் வாஸ்ரா 4 மாதங்கள் 10 நாட்கள் அவங்க மறுமணம் செய்யாமல் வெயிட் பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும். 4 மாசம் 10 நாளைக்கு தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்வது குர்ஆனுடைய வசனம். இதுல உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தொடர்பு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, கணவன் இறந்ததற்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்கிற ஒரு வகையில இது என்ன ஆகுறது, அந்த சட்டம் தேவையானது. வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்த பொதுவான வசனத்தின் அடிப்படையில கணவன் இறந்துட்டால இதா இல்லை அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டும். குழந்தைக்காகத்தான் சொல்லி இருந்தால் கூட பொதுவான சில சட்டங்களை போடும் பொழுது சில விதிவிலக்குகள் இருக்கும். அப்ப எப்படி விதிவிலக்கு? ஒரு ஓட்டையை ஒரு சட்டத்தை வச்சோன்னு வைங்களேன், அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அந்த இதா கடைபிடிக்காம போயிடுவாங்க. வெளிநாட்டில் இருந்தால் அவர் சேரவில்லை என்றால் இதா இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு வைங்க, கணவனோட சேர்ந்தவங்க கூட என்ன செய்வாங்க, நாங்க சும்மா தான் இருந்தோம் 2 வருஷமா நாங்க சேரவே இல்லையாங்க, உடனே கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி. அப்ப அந்த ஓட்டு சட்டத்துல ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது தவறாக சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய வாசல்கள் இருந்தால் அதை அடைச்சுதான் சட்டம் போடணும். அந்த ஒரு அடிப்படையில் தான் குழந்தைக்காகத்தான் இதான் இருந்தா கூட வெளிநாட்டில் இருக்கிற கணவன் இங்க இவரோட சேர்ந்திருக்க இயலாது என்று இருந்தால் கூட அதுல என்ன இருக்குன்னா அந்த இதா இருக்கத்தான் வேணும். ஏன்னா காரணத்தை நாம சொல்கிறோம், அறிவுபூர்வமா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறோம் என்று அது ஒரு விஷயம். இரண்டாவதாக என்னன்னு கேட்டா, வெளிநாட்டில் கணவன் இருந்தால் கூட அந்த கணவன் ஊருக்கு உலகத்துக்குலாம் தெரியாம போயிருக்க முடியாதா? பாஸ்போர்ட்ல பார்த்து பாஸ்போர்ட் 2 பேர் வச்சுக்க முடியாதா? கணவன் மனைவி மத்தியில தொடர்பு இல்லை என்பது வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தினால் அடித்து சொல்ல முடியாது. வெளிநாட்டில் ஏதோ காரணத்துக்காக இருந்துட்டு 2 தடவை இடையில கூட போயிருப்பாரு, யாரும் சொல்லாம கூட வந்திருப்பாரு, ராத்திரி கூட வேலை ஓடி போயிருவாரு. அந்த மாதிரி எல்லாம் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே. அதெல்லாம் கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது வெளிநாடுகளில் இருந்தால் கூட ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையில் அந்த சட்டம் போடப்படுகிறது. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இந்த குழந்தைக்கு தான் அந்த இதா என்பது ஒரு பெரும்பான்மை கருத்து கூட நம்ம சொல்றோம். ஒரு பெண் அந்த மாதவிடாய் காலத்தை எல்லாம் கடந்து விட்டார், அவளுக்கு இதா இல்லைன்னு சொல்ல முடியுமா? மாதவிடாயே இல்லாம போய் 40, 45, 50 வயசு ஆகிவிட்டது சொன்னால் அவங்களுக்கு தான் இதா இருக்க வேண்டும். அப்ப அவங்களுக்கு தான் குழந்தை வராது அப்படின்னு சொல்ல முடியாது. வராதுதான். ஒரு பை சான்ஸ் வந்துட்டா அப்படி வரல. செய்தித்தாள்கள் படிக்கிறோம், 90 வயசு கிழவி கர்ப்பமானாலும் படிக்கிறோம். பெரும்பாலும் 50 வயசு 60 வயசுல குழந்தைய உண்டாக மாட்டாங்க. அது பெரும்பான்மையாக உள்ள ஒரு விஷயம். ஒண்ணு அப்படி அகஸ்மாத நடந்துருச்சுன்னா அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு இந்தாண்டி எது சொல்லப்படுது, சின்ன வாய்ப்பு அங்கே இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. அல்லது வயசான அந்த குழந்தை பேரை கடந்த பிறகு கூட சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, குழந்தை உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சக்கரியா நபியுடைய வரலாறு நல்லா குரான்ல சொல்லி காட்டுறான். அவரு நானும் கலந்து போயிட்டேன், என் மனைவி பிள்ளை பேர் இல்லாம இருக்கிறா, கிழவியா இருக்கிறா, நானும் சரியான கிழவனாகிவிட்டேன், எங்களுக்கு வாரிசுகளை கொடுங்க, நல்லா கேட்டாங்க கொடுத்தானா இல்லையா? அப்ப எந்த பருவத்தில் குழந்தை வராது என்று உலகம் முடிவெடுக்கிறதோ அந்த பருவத்திலையும் அரிதாக குழந்தை உண்டாகும், அல்ல நாடினால். அப்ப நம்ம அதை என்ன செய்யணும், அதை கருத்தில் கூட சட்டம் போட வேண்டி இருக்கிறது. அதாவது முழுமையான வாய்ப்பு இல்லாவிட்டாலும்
வெளிநாட்டில் இருந்தா கூட அது ஒரு சின்ன வாய்ப்பு தான் செய்கிறது. ஏன் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இத்தாலும் பெரிய கஷ்டமா? ஒரு 4 மாசம் 10 நாளைக்கு கூட கல்யாணம் பண்ண போறாங்க. மறுமணம் தான் மேட்ரு. இதாங்கிறத நம்ம இருட்டை அடைச்சி போட்டு அப்படி சில நடைமுறைகள் நம்ம மக்கள் செய்யறாங்க பாருங்க. அதுதான் இதாங்கிறதுனால பெரிய குடும்பம் மாதிரி கஷ்டமா உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தில் அப்படிலாம் சொல்லப்படவே இல்லை. சாதாரணமா எல்லா நாட்களிலும் அவர்கள் இருப்பது போல இந்த காலத்திலும் இருக்கலாம். அலங்காரங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஈர்க்கக்கூடிய வண்ண உடைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 4 மாசம் 10 நாளைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இதை தவிர இந்த கண்டிஷன் கிடையாது. அப்ப அன்னைக்கு வெளியே போகக்கூடாது, ஒன்றும் கிடையாது. இந்த என்ன மேட்ரு, முக்கியமான மேட்ரு, 4 மாசம் 10 நாளைக்கு முன்னாடி வேற கல்யாணம் பண்ணிடக்கூடாது. பொண்டாட்டி மூத்தப்பனா அடுத்த நாள் புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம். புருஷன் மூத்தப்பனா அடுத்த நாள் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு 4 மாசம் 10 நாள் வெயிட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு சட்டம். இதுல சில தவறான வாசலை திறந்து வைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சட்டத்தை பொதுவாக தான் போடப்படும். என்ன பொதுவாக போடப்படும்? கணவனை இருந்தால் 4 மாசம் 10 நாள் இருங்க, அவ்வளவுதான். இதுல வெளிநாட்டில் இருந்தாலும் தான் இருக்கணும், வாய்ப்பே இல்லாதவன் தான் இருக்கணும். உள்நாட்டில் இருந்து இவனுக்கு எந்த விதமான கணவனோட தொடர்பு இல்லை அப்படின்னால தான் இருக்கணும். அல்லது என்ன செய்யலாம், இந்த வாசல் திறந்து வச்சோன்னு வைங்க, ஒரு கணவன் இறந்துருவாரு. இறந்தோம் நான் பெண் வந்து சொல்லி கணவருக்கு ஆண்மையே கிடையாதுங்க, அவரோட பேருக்கு தான் முன்னாடி இருந்தேன், எனக்கு எதுக்கு 4 மாசம் 10 நாள் நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா அப்ப தவறா யூஸ் பண்ணலாமா இல்லையா? ஒரு சட்டத்தை போட்டோம்னு சொன்னா அடுத்தவங்க வந்து தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக வேண்டி சில சட்டங்கள் போடப்படும். 1-2 பேர் நிஜமாக பாதிக்கப்படவும் செய்யலாம். அந்த 1-2 பேரை கவனத்தில் கொண்டு அனைவரையும் அந்த மிஸ்யூஸ் பண்றதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்துடக்கூடாது. எந்த அடிப்படையில சட்டம் என்னவென்று சொன்னால், அவங்க வெளிநாட்டு கணவர் இருந்தாலும் தான் 4 மாசம் 10 நாள் செய்யணும், அவங்க இதா இருக்க வேண்டும். அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க, இடம்புள்ள பெற வரைக்கும் என்ன செய்யணும், இதா இருந்தாங்க வேண்டும். அதாவது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த முடிவு எடுப்பது என்று இப்ப கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் இதுவரைக்கும் உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன். தேர்தல் விஷயத்தை முடிவெடுப்பதாக இருந்தால் தேர்தல் நெருங்கி அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பமாகிவிடும் என்ற நிலை வரும் பொழுதுதான் நம்ம ஒரு முடிவு அறிவித்திருக்கிறோம். ஏன்னா அப்பதான் ஏதாவது டிமாண்ட் வைக்க முடியும், அப்பதான் அந்த டிமாண்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்களா என்று பார்க்க முடியும். தேர்தல் நெருங்கும் போதுதான் ஒரு கோரிக்கை ஏற்றுக்கிறோம் செய்வாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, 5 வருஷத்துக்கு பின்னாடி யாரும் வச்சு ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். அப்ப நடந்தாதான் அப்ப ஓட்டு கிடைக்கும். அதனால என்ன ஒரு பெரிய கோரிக்கை வைத்தாலும் அவங்களும் அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்மளும் முன்னாடி வச்சு ஒரு டிமாண்ட பண்ணி செஞ்சாலும் அது நடக்க போறதில்லை. அதனால தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 மாசத்துல வரப்போகுது என்று தெரியும் பொழுதுதான் நம்ம சில கோரிக்கைகளை எல்லாம் வைத்து ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் உள்ள நிலைப்பாட்டை நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த 16ல வந்து தேர்தலுக்கு 2-3 மாசம் இருக்கும் பொழுது நிலவரங்கள் என்னவென்று பார்த்து அதற்கு பிறகுதான் யாருக்கு ஆதரவுங்கிற முடிவு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுக்கும். இதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனாலும் இப்ப வந்து ஜமாத்துடைய உயர்நிலை குழு கூட்டம் வைத்திருந்தோம். அதுல உள்ள ஒரு நிலைப்பாட்டில் என்ன மக்களுடைய கருத்து அதிகமா, எல்லா மக்கள் உயர்நிலை குழுல உள்ள எல்லா நிர்வாகிகளுமே ஒரு கருத்து வந்திருக்கும். என்ன கருத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தேர்தல் முசீபத்து நீங்களுக்கு போய்கிட்டே முட்டு கொடுத்து அவனுக்கு போடு இவனுக்கு போடுன்னு சொல்லி நம்ம வந்து அவனுக்கு அந்த மாதிரி மாற வேண்டியிருக்கிறது. ஒருத்தருக்கு ஆதரவுமோ, நாளைக்கு ஒரு டைப்பா நடப்போம் எதிர்ப்போம், நாளை கட்சி பிடிச்சவங்க ஆதரிப்போம், இப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய நிலைப்பாட்டை பார்த்து முடிவெடுப்பதும், அவங்கள ஆதரிக்கிறோம்னு பிரச்சாரம் பண்ண போய் அதுல நம்ம மக்கள் வந்து மார்க்க நெறிகள்லாம் விட்டு சில பேர் விலகி இந்த அரசியல்வாதிகளுடைய இரண்டரை கலந்து இதெல்லாம் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி கீழே உள்ளவர்கள் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். அப்ப கஷ்டப்பட்டு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கிவிட்டு ஒரு தேர்தலை காரணம் காட்டி நம்ம வந்து இப்படி எல்லாம் நம்ம மக்கள் போறாங்க என்பதையெல்லாம் நாங்கள் நேற்றைய தினம் ஒரு பரிசீலனையில வைத்தோம்.
அதுபோக ஒரு மார்க்க விஷயத்தை நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்கன்னு சொன்னா எஸ் நோ என்று ஆதாரத்தோடு நம்ம சொல்ல முடியும். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு சொல்லும் பொழுது அதை யாராலையும் அந்த குர்ஆன் ஹதீஸை மறுக்கிற யாராலையும் மறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம அதை அவ்வளவு போட்டாக நமக்கு சொல்ல முடிகிறது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஜமாத்தெல்லாம் கூடி இவர் தான் நல்லவர் தான் இப்போதைக்கு இதை போடலாம்னு சொன்னோம்னு சொன்னா இன்னொருத்தருக்கு தெரியல இவரோட அவர் தான் நல்லவருமா இருக்கிறதுல இவன் தான் நல்லவன் நம்ம ஒரு ஆளை சொன்னோம்னு சொன்னா நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க, இல்ல இல்ல இவன் தப்பா பண்ணி எடுத்துட்டாங்க அவன் தான் நல்லவனா இருக்கிறான்னு சொல்லி அதுக்கு 10 பாயிண்ட் அவன் சொல்லுவான். நம்ம இதுக்கு 12 சொல்லுவோம், அவன் அதுக்கு 13 சொல்லுவான். இது மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி எல்லாம் அரசியல் முடிவெடுக்க முடியவில்லை. நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களாக இருக்கிற முஸ்லீம்களை சொல்கிறேன், அவர்கள் தௌஹீதா இருக்கட்டும், சுன்னத் ஜமாத்தா இருக்கட்டும், தப்லீக் யாரோ என்னவோ இருக்கட்டும், அவர்கள் முஸ்லீமா இருந்து கொண்டு அவர்கள் உள்ளத்துல திமுக தான் நமக்கு வழி சாவு வரைக்கும் ஓட்டு போடணும் என்ற தீர்மானத்தோடு முஸ்லீமா இருப்பவர்கள், அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் என்ற தீர்மானத்தோடு வாழக்கூடியவர்கள், காங்கிரஸ் தான் சாவர வரைக்கும் அப்பா பாட்ட காலத்தில் அதுதான் போட்டு காங்கிரஸ் குடும்பம் அதுதான் ஓட்டு போடுவோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிம்கள் உள்ளவர்களையே அவங்க எப்படி இந்த மார்க்கம் என்பதை பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறதோ அது மாதிரி தேர்தல் விஷயமும் அவங்களுக்கு பிரிக்க முடியாததாக உள்ளத்தில் ஊன்றி இருக்கிறது. சரிபாதி முஸ்லிம்கள் சரிபாதி முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய கொடுமையை திமுக செய்தாலும் நான் அதுதான் ஓட்டு போடுவேன் இருக்கான், எவ்வளவு பெரிய கொடுமையை அதிமுக செஞ்சாலும் செஞ்சிட்டு போத என்று அதுக்கு ஓட்டு போடக்கூடியவன் என்ன செய்யறான், முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறான். இப்ப இவன் என்ன செஞ்சிருக்கிறான் இவன் போடலாமா, இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் இவன் போடலாமா என்று அவ்வப்போது பரிசீலனை செய்து நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி எடுக்கக்கூடியவர்கள் பாதி பேருக்கு உள்ளதா இருக்கிறாங்க. சரிபாதி முஸ்லிம்கள் என்ன ஒரு பிரச்சாரத்தை செஞ்சாலும் அவனை அசைக்கவே முடியல. அப்ப ஏன்னு கேட்டா அவனுக்கு ஈமான்ல ஒரு அம்சம் மாதிரி இந்த அரசியல் நிலைப்பாடு அவனுக்கு பதிஞ்சு போய்விட்டது. நாங்க குடும்பமே காங்கிரஸ் குடும்பம், நாங்க திமுக பாரம்பரிய குடும்பம், எம்ஜிஆர் காலத்திலிருந்து நாங்க அதிமுக தான் எப்படி சொல்லிக்கொண்டு தௌஹீதிலே இருக்கிறார்கள், தப்லீகிலே இருக்கிறார்கள், இஸ்லாத்தில் உள்ள எல்லா ஜமாத்துகளும் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இந்த விஷயத்துல நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது நம்ம சில விஷயங்களை ஏகத்துவத்துக்கும் சத்திய மார்க்கத்துக்கும் வருவதற்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. எப்படி பின்னடைவை ஏற்படுத்துகிறது, திமுக ஈமான் கொண்டவன் ஒருத்தர் நம்ம தௌஹீத் பள்ளிக்கு தொழு வருவோம், நம்ம அதிமுகவுக்கு ஆதரவு சொல்லியிருப்போம், அதோட திரும்பவும் அவர்தான் முடிஞ்சிருக்கிறார் இவங்க அதிமுக ஆளுக்குவோம். அப்ப அதிமுக திமுக ஆதரவு முடிவெடுப்போம், அதிமுக முஸ்லிம் ஜமாத்துக்கு தொழு வந்துட்டு இருப்பான், சில விஷயங்கள் ஒரு நாள் திரும்பி வந்துட்டே இருப்பான், அவன் என்ன செய்வான் திமுக அவன் ஓடி போயிருவான். இதுகளை எல்லாம் நம்ம ஜமாத்துகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதாவது நம்ம முஸ்லிம்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு காலியாக அவர்கள் இருக்கவில்லை, அவர்கள் சிந்தனையில எதுவுமே இல்லாதவர்களாக என்ன நிலைமைன்னு பார்த்து நம்ம முடிவெடுக்கிறோம் என்ற நிலையில் இல்லை. எப்படி இருக்கிறார்கள், எது எக்கேடு கேட்டாலும் நான் இவனுக்கு தான் போடுவேன், எந்த ஒரு சந்தர்ப்பமும் அதை மாத்தாது என்கிற அளவில் புத்திமானமான ஒரு ஈமான் கொண்டவர்களாக அரசியல் கட்சியில ஈமான் கொண்டவர்களாக ஒரு சாரார் இருக்கும் பொழுது நம்ம ஒரு நிலையில் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதுல போய் ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது ஒரு சாராருக்கு ஒரு கட்சியுடைய கலர் நமக்கு குத்தி இன்னொரு கட்சியில ஒண்ணு அதை எதிர்த்து மார்க்கத்தின் பக்கம் வருவதை விட்டு ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுவதெல்லாம் நம்ம உன்னிப்பாக பரிசீலனை எடுத்துக்கொண்டோம். நேற்று காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஒரு அஜெண்டாவை தான் பேசியிருக்கிறோம். பேசி என்ன முடிவு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த முசீபத்தை வேணாம், தேர்தல் சம்பந்தமாக எவனை கடந்து போறான் மக்கள் நீங்க பார்த்து முடிவு எடுத்துக்கிறீங்க, போராட்டம் பண்ணுவோம், கோரிக்கை வைப்போம், நிறைவேற்றினீங்கன்னா உங்க திறமையில ஓட்ட வாங்கிட்டு போங்க, நிறைவேற்றலன்னா எங்க மக்கள் முடிவு எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு வாடு வேலையை பார்த்துட்டு போவாங்க. தேர்தல் வேலை செய்யறது, பிரச்சாரம் பண்றது, அவையில் கொடி பிடிக்கிறது, போத்தர் விட்டுறது, அது பழக்காட்டி நிக்கிறது, காசு வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு மேற்று வேணாம் என்ற ஒரு நிலையை எடுத்து இதை அடுத்து வரக்கூடிய பொதுக்குழுவில் தீர்மானமாக வைத்து அதை நம்ம பைலாவை திருத்தி விடுவது. தேர்தல் கருத்து சொல்லலாம்னு ஒரு பைலா இருக்குதுல, கருத்து சொல்ல வேணாம், வேலையும் செய்ய வேணாம். அது இது மார்க்கத்தை சொல்ற மாதிரி எல்லாம் அடிச்சு சொல்ற அளவுக்கு நம்மளே தேர்தல் வேண்டாம் சொல்லலாம தவிர
எவனுக்கோ போய் நம்ம என்ன செய்ய முடியாது. அவங்க ஒருத்தங்க ஆதரிச்சு நம்ம செய்யறோம். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதா சொல்லிவிட்டால் நீங்கள் ஓட்டு கொடுங்க. அவன் ஏற்றுக்கலன்னு வைங்க, நம்மளை போட்டு பிடிப்பாங்க. நான் கொடுக்கறதா சொன்னா நான் பொறுப்பாளி இருக்கு. இவன் தர்மமா ஓட்டு போடுங்க, அவன் தர்மமா ஓட்டு போடுங்க நான் சொல்லி அதை நம்பி நீங்க ஓட்டு போட்டு அவன் தரலன்னு என்னைய பிடிச்சீங்கன்னா எங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நாம ஏன் இவர்களுக்காக பொறுப்பேற்க வேண்டும்? விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய போராட்டங்கள் நடத்துவோம், அந்த மக்கள் தரல காட்டுவோம். இந்த எல்லா கட்சியும் சொல்லுவோம், இதான் எங்க நிறைய மக்கள் நிலையை காட்டினோம், இவங்களை வென்றெடுக்கிற மாதிரி நடந்துக்க சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதோட நிறுத்திக்கணுமே தவிர ஆதரவு என்கிற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று ஏகமனதான ஒரு முடிவுக்கு உயர்நிலை குழு வந்திருக்கிறோம். ஆனாலும் இதை சட்டமாக்க முடியாத பைலாவில் கருத்து சொல்லலாம் இருக்கிறதுனால பைலாவே திருத்தணும். திருத்துறதா பொதுக்குழு கூட்டணும். அடுத்து வரக்கூடிய பொதுக்குழுல இந்த விஷயங்களை எங்கள் மக்களுக்கு நம்ம விலைக்கு சொல்லி இந்த தேர்தலுக்கு எவனை கிடந்துட்டு போறான், நம்ம வாடுக வேலையை பார்த்து மார்க் வேலையை பார்த்துட்டு இருப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுவோம். இதனால் நம்முடைய நம்பிக்கை பாதிக்கப்படுகிறது, நம்முடைய உறுதிப்பாட்டில் ஒரு கேள்வி வருது, நம்முடைய நாணய கேள்விக்குறியாக்கப்படுகிறது, நமக்கு ஒரு சபலம் ஏற்படுகிறது. அரசியல்வாதிகள் ஒரு தேர்தலில் ஏற்பட தொடர்பு வைத்துக் கொண்டு நம்முடைய தொழில் துறை போக்குவரத்துக்கு பயன்படுத்திக்கலாமே என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் நம்முடைய மக்கள் மத்தியில் கீழே விதைக்கப்படுகிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கஷ்டப்பட்டு மக்களை மீட்டெடுத்துட்டு வந்து திரும்ப கொண்டு ரிவர்ஸ்ல போகணும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு நிலையை நாங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு முடிவு உயர்நிலை எடுத்திருக்கிற காரணத்தினால 2016க்கும் சரி 3016க்கும் சரி இந்த கேள்வி கேள்வியும் வராது. யார் ஆதரிப்பீங்க கேள்விய நம்ம கேட்க முடியாது. அந்த பொதுக்கு வரக்கூடிய பொதுக்குழு இந்த முடிவை நாங்கள் எடுத்து அறிவிப்போம் சார். அதாவது இஸ்லாமிய ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அப்படியான ஒரு விஷயம் மார்க்கத்தில் இருக்கிறதா? இஸ்லாமிய ஆட்சி அமைக்கணுமா, அது கடமையா என்கிற கேள்வி கேட்கிறாங்க. சில விஷயங்கள் கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும், நமக்கு விருப்பமானதாக இருக்கும். ஆனா அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சாத்தியமற்றதாகவும் ஒரு பைத்தியகாரத்தனமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செய்திகள் தான் அந்த இஸ்லாமிய ஆட்சி என்கிற ஒரு கான்செப்ட். இஸ்லாமிய ஆட்சியை நம்ம அமைக்க போறோம் அப்படின்னு சில பேர் கிளம்பி இருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட போய் செய்வது இந்த காபி ஆட்சியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு இஸ்லாமிய அரசை உண்டாக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் சொல்லுவாங்க. இவனை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கக்கூடியவனாக தான் மக்கள் இருக்கிறான், குறிப்பா இளைஞர்கள். அவன் நினைக்கிறான், ஆமா எதுக்கு கந்தசாமி ராமசாமி ஆட்சியாளர் ஆக்கணும், நம்ம அப்துல் காதர் ஆக்கி போவோமே, அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படி நினைத்துக் கொண்டு பயங்கர சந்தோஷமாயி நான் வந்து இஸ்லாமிய ஆட்சி அமைக்க. ஏன்னா இது நல்ல உணர்ச்சிக்கு தீனி போடக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கான முயற்சியில் இறங்கிறாங்க. அதை நினைச்சு மூல செலவு செய்வது, மக்களிடம் கொண்டு போவது, இப்படியாக பேசுவது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல நான் பல விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வர்றேன். முதலாவதாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனது இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கு அனுப்பினானா அல்லது அனைவரையும் இஸ்லாத்தின்பால் கொண்டு வரணும் என்பதற்கு அனுப்பினான்? ஒரு இஸ்லாமிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க, நான் உங்களை எல்லாம் ஆட்சி செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதற்காக வேண்டிய மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. அல்ல அவங்களை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அந்த மக்கள், அவங்கள்ட்ட நம்ம இஸ்லாமிய ஆட்சியை அமைக்க போகிறோம், பெரிய அரசியல் கட்சி நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இல்ல. அப்படி சொல்லி இருந்தா ஊரை விட்டு அடக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எந்த கட்சியில் சேர்ந்து இல்லாம நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க. அப்ப அனைத்து தீமைகளுக்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டத்தை தான் இறை தூதர்கள் செஞ்சார்களே தவிர எந்த இறை தூதரும் எந்த ஒரு கட்டத்திலையும் நான் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போகிறேன் சொன்னதே கிடையாது. எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்திலையும் நீங்கள் இஸ்லாமிய ஆட்சி எப்படி நிறுவுகிறீர்கள்
ஏன் அதற்கு நீங்கள் பாடுபடாமல் இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்படவே இல்லை. குர்ஆன்ல எந்த இடத்திலேயாவது இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குங்கள் என்று சொல்லி இருந்தா அல்லாஹ் சொல்லிவிட்டான் நம்ம செய்யணும் என்று வரும். அல்லது இறை தூதர்களாவது நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்களே. ஆனால் அப்ப இறை தூதர்கள் அதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்யணும். அந்த ஒரு ஆட்சிக்கு அனுப்பப்படவே இல்லை. அவங்க ஏகத்துவத்தை சொல்லுவாங்க, ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். இறைவன் தடை செய்திருக்கிற எல்லாத்தையும் தாட்சணியம் இல்லாமல் எடுத்து தடுப்பார்கள். இறைவன் கட்டளையிட்டிருக்கிற எல்லா நல்லறங்களையும் மக்களுக்கு போதிப்பார்கள். இப்படி போதிக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு விளைவு ஏற்படும். சில இறை தூதர்கள் சொன்னதை ஏற்று அதிகமான மக்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டாங்கன்னு சொன்னா, அதிகமான மக்கள் உண்டான பிறகு அங்க ஒரு ஆட்சித்தனால உண்டாயிடும். ஒரு ஊர்ல 1,00,000 பேர் இருக்கு, ஒரு நாட்டில் 1,00,000 பேர், அந்த காலத்தில் அவ்வளவுதான் இருப்பாங்க. 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு நபி எல்லாம் அனுப்பலாம். அவரை எல்லாம் வணங்குங்க, கல் மண்ண வணங்காதீங்கன்னா அவர் சொல்லுவார். தொழுவங்க நோவு வைங்கன்னா அந்த நபி சொல்லுவாங்க. திருடாத வச்சுவாங்க அதுதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது 2, 3, 10, 100, 50, 100,000 போய் ஒரு 50,000 தாண்டி இந்த கொள்கை ஏற்றுக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப அதிகமான மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கீழே தன்னால அந்த ஒரு ஆட்சி உருவாகிடும். ஆட்சி உருவாவதற்கு அனுப்பப்படுவது கிடையாது. ஆட்சி எப்ப உருவாகும்? அதிகமான மக்களின் ஆதரவு கிடைத்து விட்டால் ஆட்சி உருவாகி இருக்கிறது. ரொம்ப குறைந்த நபிமார்கள், அதிகமான நபிமார் நிலைமை என்ன? அவங்க சொல்லுவாங்களா, கொலையை பண்ணி போட்டுருவாங்க. ஆட்சி அமைப்பதற்கு அல்ல அனுப்பினான்னு வைக்க, கொலை பண்ண விட்டுற மாட்டாங்க. அது ஆட்சி அமைப்பதுதான் நபிமார்களுடைய வேலை என்று இருக்குமே. ஆனால் அவர் அந்த வேலையை செய்வதற்கு உதவிதான் நல்லா செய்வானே தவிர அவர் தீர்த்து கட்டுறது செய்ய மாட்டான். அப்ப எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள்? பரீகன் தத்துவம், பரீகன் கல்லபத்தும் பரீகன் தத்துவம். இவர்களை பார்த்து அல்லா கேட்கிறான், எத்தனை நபிமார்களை நீங்க பொய்யறீங்க, எத்தனை நபிமார்களை கொன்றீங்க? அப்ப ஏற்றுக்கொள்ளாமல் வெறுக்கடித்திருக்கிறான், நாடு கடத்தி இருக்கிறான், கொலையும் செஞ்சிருக்கிறான், அகதிகளாக நாடற்கு தெரிய நிலைக்கு அல்லாஹ் உள்ளாக்கி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இஸ்லாமிய அரசு உண்டாக்குவதற்கு தான் தூதர்களை அனுப்பினான் என்று சொன்னால், ஒவ்வொரு இறை தூதர் அரசை உண்டாக்கிட்டு தான் வர்ணிப்பார். எதற்கு அனுப்பினாலும் அது சரி நடக்கணும். அரசுக்கு அனுப்பவே இல்லை. ஒரு மூசா நபி, ஒரு சுலைமான் நபி, ஒரு தாவூது நபி, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியான சில நபிமார்கள் கையில் அல்ல ஆட்சியை கொடுத்தான். அப்ப அந்த மாதிரி எல்லாரும் கொடுத்தாங்க, கொடுக்கல. அப்ப ஆட்சி என்பது நம்ம வேலையை ஏகத்துவத்தின்பால் மக்களை அழைத்துக் கொண்டு இருந்தால், நம்முடைய கொலைக்கு பின்னால் அதிகமான மக்கள் வென்றெடுக்கப்பட்டால் தன்னாலே அது ஒரு ஆட்சி உண்டாகிவிடும். ஒரு எந்த தலைவன் கீழ் அதிகமான மக்கள் திரளுகிறார்களோ அதுக்கு பேர் தான் ஆட்சி. அது ஆட்சி தான் உண்டாகி ஆகும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 13 வருஷம் ஆட்சி உண்டாகல. ஏன்? அவங்க ஊர் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க, பேச முடியவில்லை, தொழ முடியவில்லை, நடமாட முடியவில்லை, முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரியான ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப அந்த ஊர்ல வாழ முடியாது, ஓடுனாங்க வேற ஊருக்கு. அங்க போன பிறகு 10, 20, 30, 40 வந்து ஊர்ல மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. மதீனாவுக்கு போன பிறகு மெஜாரிட்டி ஆகியிருக்க பிறகு நம்மகிட்ட தான் அதிகமான மக்கள் இருக்காங்க போது அதை நீ பயன்படுத்திக்க. இஸ்லாம் என்ன சொல்றது கேட்டா, அல்லதீன மக்கள் நாமும் பிள்ளாது, நாம் அவர்களுக்கு நம்ம ஆட்சியை வழங்கினால் அவர்கள் இதெல்லாம் செய்வார்கள். அப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குது. அதாவது நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது நம்ம வழங்குவோம் ஆட்சியை, அப்படி வழங்கினால் கரெக்டான முறையில் செய்வார்கள். வழங்கலன்னா வழங்கட்டுமே கேட்கறான்ல. அப்ப இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அப்ப ஆட்சியை நிறுவுவது என்பது ஒரு கான்செப்டே கிடையாது இஸ்லாத்துல. இன்னும் சொல்ல போனா, இப்ப நான் இஸ்லாம் என்பது பிறரை அழைக்கக்கூடிய ஒரு மார்க்கமா, எவன் வராத என்று புல் ஸ்டாப் வைத்து விட்டு ஒரு மார்க்கமா? பிறரை அழைக்கிற ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்னது? பிறரை அழைக்கிற ஒரு மார்க்கம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் நாம ஒரு 20% இருக்கிறோம். 80% மக்கள் முஸ்லிம்களாக இல்லை. இந்த மக்கள்கிட்ட போய் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போகிறோம்,
அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? அது என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை அவனுக்கு உண்டாக்கணும். ஓஹோ, நீங்க எங்களை ஆளுவதற்கு ஆசைப்படுறீங்களா? நீங்க எங்க மேல மிகைத்து ஆட்சியை பிடிக்கிறது பிளான் பண்றீங்களான்னு சொல்லி இஸ்லாத்தை ஒரு அரசியல் கட்சியாக பார்த்தால் வருமானா? ஆட்சியை பற்றி பேசினால் தாவா செய்ய மாட்டான். இவங்க இஸ்லாம் பேரவையில் வர்றது இது பண்றான், இந்தியாவுடைய பிரதமர் அவருக்கு பிளான் பண்றாங்க விட்டாது அப்படின்னு சொன்னா ஒரு இந்துவா இருக்கிறவன் இஸ்லாத்துக்கு வருவான்? இவங்க நம்மளை மதமாற்றம் செஞ்சு அல்லது கொலை செஞ்சு ஏதாவது பிளான் பண்ணி கவர்மெண்ட் பிடிக்க பாக்குறாங்க. அப்ப இஸ்லாம் என்பது ஒரு அரசியல் கட்சிங்கிற ஒரு கருத்தை பதிய வைப்பது இஸ்லாத்தை வளர்க்குமா, வளர்ச்சி நிறுத்துமா? நிறுத்தும், கண்டிப்பா கருத்து நிறுத்தும். அப்ப நம்ம இஸ்லாம் என்பது தாவா பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம், எல்லாரும் வாங்கப்பான்னு சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த கொள்கையின்பால் வாருங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடி 60% மக்கள் ஏகத்துவத்துக்கு வந்துவிட்டார்கள் என்று சொன்னால், அப்ப ஒரு தலைமையில் திரண்டார்கள் என்று சொன்னால் ஒரு ஆட்சி உண்டாகும். உண்டாகும் பொழுது அல்லாஹ் அதுக்கு சில சட்டங்களை வச்சிருக்கான். அந்த சட்டங்களை அமல்படுத்தணுமே தவிர அதை உண்டாக்குறதுக்காக வேண்டிய பாடுபடணும் என்ற ஒரு மேட்டர் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. எந்த வசனமாவது சொல்லுதான்னு அவங்க கேளுங்க. இது ஒரு விஷயம். 2 பாயிண்டாச்சா? ஒன்னும் நபிமார்கள் யாரும் செய்யல. ரெண்டாவது, தாவா பண்ணக்கூடிய ஒரு ஒரு சித்தாந்தத்துக்கு அரசியல் கட்சிங்கிற கலர் வரக்கூடாது. வந்தால் வரக்கூடியவங்க நின்றுவாங்க. இவங்க கட்சி நடத்துற ஆன்மீகத்தை சொல்ல வரலங்க, நம்மளை திருத்தருக்கு இங்க வரல, நம்மளை ஆளுவதற்கு பிளான் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணிடாதீங்க, இஸ்லாத்தை ஆதரிச்சிடாதீங்க என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை கொண்டு போனால் இஸ்லாம் வளராது. இது ஒரு விஷயம். 2 பாயிண்டா? மூணாவது, இந்த இஸ்லாமிய ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவில் எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்லாமிய ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களுக்கு, மூளை இருக்கிற பசங்களுக்கு போய் என்ன செய்யறான், மெச்சூரிட்டி இல்லாத பசங்களுக்கு போய் அவனுக்கு உணர்ச்சியை மட்டும் அடிப்படையாக வைத்து முடிவு செய்யக்கூடிய பருவத்தில் இருக்கிறவனுக்கு போய் சொல்றான். இவன் நினைச்சான், ஓ முஸ்லிம் ஆட்சி மாறுங்க, இவன் தான் பிரதமராக போறாரு, ஜனாதிபதியாக போறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி என்ன செய்யறான், அவன் 5 சேர்ந்துட்டே இருக்கான். நான் கேட்கிறேன், ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குறாங்க, எப்படி உருவாக்குறது? திட்டம் என்ன? ஒரு திட்டம் வேணுமா இல்லையா? ஒரு நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறாருன்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்கிறது? ஒரு வழி என்ன வழின்னு சொன்னா, அதாவது அதிகமான மக்களை வென்றெடுத்து அதன் மூலமாக நம்ம அதிகமான ஆதரவு வைத்து களத்தில் போட்டியிட்டு ஜெயித்து நம்ம ஆட்சியை கைப்பற்றுறது ஒரு வகை. அது இவங்க சொல்ற இஸ்லாமிய ஆட்சின்றத பேசினா அது வராது, இயற்கையா விட்டா அது வரும். இது ஒரு கான்செப்ட். 20% இருக்கிறவன்லாம் என்ன செய்ய ஆள முடியாது. எல்லா முஸ்லீம்களுக்கு பின்னாடி போனா ஆள முடியுமா? எல்லா முஸ்லீம் போக மாட்டாத விஷயம். முஸ்லீம்ல 100% பேர் போவான். அனைத்து இஸ்லாமியர்களும் நான் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறேன் புறப்பட்டாலும் எப்படி நீங்க 80 பேர் இருக்கிறவனவே எப்படி ஆளுவ? எப்படி ஓட்டு தான் ஜெயிக்க முடியும்? இது ஒரு வகை. இது இல்லாம ஆட்சியாளர் செய்யணும், ஒரு படையை திரட்டிட்டு போய் ஒரு மிலிட்டரி உருவாக்கி திடீர்னு புரட்சியை எந்திரிச்சு இந்திய ராணுவத்தோட மோதி ஆட்சி அமைக்கிறேன் கேட்கணும். என்ன எப்படி அமைக்கிறது சொல்லுங்க? எப்படி அமைக்கிறேன்? இந்தியாவில் அணுகுண்டுலாம் இருக்குது, நம்ம அணுகுண்டு தயாரிக்கணும், பீரங்கி தயாரிக்கணும். அப்ப இயற்கை பாட்டு என்னென்ன வகைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் இருக்கணும். தரப்படை இருக்கணும், ஆகாயப்படை இருக்க வேண்டும், அப்ப காலாட்படை இருக்க வேண்டும். அத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்வேன், திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு சண்டைக்கு இந்தியாவை கூப்பிடணும், அதுல ஜெயிக்கணும். அப்ப இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும். இந்த இஸ்லாமிய ஆட்சி மூணு சொல்லப்படி இருக்கிறாங்க. இவங்க நோய்கள் இருக்காங்க. எப்படி அவங்க தேர்தலில் போட்டிட்டு மெஜாரிட்டியும் இல்ல, ஆட்சிக்கு சாத்தியமற்ற ஒன்றை ஒருத்தர் சிந்திச்சு அவன் யாருக்கு இருக்கிறாங்க. எது சாத்தியமோ அதை சிந்திக்க வேண்டும். எது அல்லது இந்த வகையில் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறோம் சொல்லணும். அப்ப இஸ்லாமிய ஆட்சி உருவாக்க இங்க ஒரு அரசாணை இருக்குது, இது அப்புறப்படுத்திட்டு நம்ம வரணும். எப்படி அப்புறப்படுத்துவது? ஒன்று தேர்தல் மூலம் அப்புறப்படுத்துவது, அதுக்குரிய நம்பர் ஒன்றை இல்லை. இரண்டாவது எப்படி அப்புறப்படுத்துவது? ஆட்சி அதிகார பலத்துக்கு தகுந்தவாறு அதுக்கு நெஞ்சின வகையில் நாம ஒரு படைகளை நிறுவி போர் செஞ்சு ஒரு நாள் எந்திரிச்சு டிக்ளேர் பண்ணிட்டு அப்படி செய்யறது வரணும்.
அதுக்கு அது ஏதாவது செய்ய அப்படிதான் திட்டம் வச்சிருக்கானா? ஒரு நாட்டுக்குள்ள உட்கார்ந்து அதான் செய்ய ஏழுமா? அப்ப ஒரு நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாலே அரை மணி நேரத்துக்கு தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் நம்ம நிலைமை ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள. அப்ப ஒரு நாட்டு துப்பாக்கியே கையில வச்சுக்கிறாம என்ன பண்ண போறாங்க? நாங்க இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போறோம்னா எப்படி புரட்சி படம் உண்டாகலையா? அது படம் எப்படி இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும் என்கிற ஒரு அடிப்படையில பார்த்தோம். முதல் இஸ்லாம் சொல்லலன்னு நான் சொல்லிட்டேன். போய் சொல்றாங்க, அறிவை கூட சிந்திக்க வேணாமா? இவன் தான் ஒரு தலைவனாய் வசூலிப்பதற்காக வேண்டி ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறான் என்றால் நமக்கு எங்க போச்சு அறிவு? கேழ்வரைகள் நெய்வழிகிறா கேட்கறவனுக்கு எங்க புத்தி போச்சுப்பாங்களா இல்லையா? அப்ப நமக்கு அறிவு வேணுமா இல்லையா? அப்ப அந்த அறிவு இல்லாம அது ஒரு விஷயம். அல்லது என்ன செய்யணும்? நம்மளே என்ன செய்யணும்? ராணுவத்தில் போய் சேரணும். சேர்ந்து படிப்படியா உயர்ந்து தளபதியா வரணும். ராணுவ தளபதியா வந்துட்டு திடீர்னு ராணுவ புரட்சி செய்யணும். எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு நான் தான் முஷரப் செஞ்சார்ல, பாகிஸ்தான்ல ஜாவல் செஞ்சார்ல, அது மாதிரி யாரும் அனுப்பியிருக்கிற ராணுவத்தில் நிறைய பேர் அனுப்பிவிட்டு திரும்ப அது ஏழுமா? நீ தளபதியா போய் இருந்தா கூட கொஞ்சம் ஒன்று கேட்பானா? நீ மட்டும் தளபதியா உட்காந்துட்டு வாங்க புரிஞ்சு பின்னாடி இருந்துருவானா? அப்பவும் விளையாட்டு எங்க இருக்காது உனக்கு. உன்னை சேர்க்கவே மாட்டான் ராணுவத்தில். அப்ப எப்படி உண்டான கேட்க எப்படி இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போறாங்க? எப்படி சொல்லு, வழியை சொல்லு. ஊர் வழிகளை உண்டாக போறேன்னு சொன்னா ஒரு என்ன செய்யணும்? பொங்கலை கட்ட போறேன். சரி, பொங்கலை கட்ட போறேன். எங்க இடம் எங்க கட்ட போறேன்? அது போய் காசு எங்க கட்டுவேன். ஆனா என்ன இடம் எங்கடா வாங்கியிருக்கிற? கட்டுவனா கட்டணும். சொந்த வீடு வேணுமா இல்ல ஒருத்தருக்கு? அவன் ஆமா வேணும். அதான் சொல்லுவாங்க, எங்கடா கட்ட போறீங்க? கட்டுவோம். இடம் எங்கடா கட்டுவோம். ரூபாய் எங்கடா கட்டுவோம். இவனை என்ன செய்ய என்ன கணக்கு சேர்க்கிறது? அப்ப இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறது அப்படி கான்செப்ட் இஸ்லாத்துல இல்ல. நீ சொல்லக்கூடியது எங்க சாத்தியமாகும்? ஒரு முஸ்லீம்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு நாட்டில் சொன்னாலாச்சு அது சாத்தியமாகும். அது கூட சாத்தியமாகுங்க. இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்ல போறான்ல, இந்த இஸ்லாமிய ஆட்சின்னா எந்த இஸ்லாமிய ஆட்சி? ஏன்னா இஸ்லாமிய பேர்ல பல குழுவை இருக்குது. இப்ப தர்காவுக்கு போறவங்கலாம் சேர்ந்து இஸ்லாமிய ஆட்சி அமைச்சாங்கன்னா என்ன நடக்கும்? பள்ளிவாசல் தர்காவுக்கு போவாங்க. ஒருத்தர் ஜாப விட மாட்டாங்க, அவனுக்கு தர்காவை கட்டி போவாங்க. அப்ப அந்த இஸ்லாமிய ஆட்சியா? அல்லது சாபி அன்பி வாங்கி நம்மளையும் பிரிஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்களே, அந்த இஸ்லாமிய ஆட்சியா? அந்த இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குனா நீ சாமி படி சட்டம் கொண்டு வருவியா? குற்றவியல் சட்டம் ஹனீஃபி சட்டத்தை கொண்டு வர போறியா? மாலிக் சட்டத்தை கொண்டு வர போறியா? இந்த இஸ்லாமிய ஆட்சி சொல்லக்கூடிய 50 பேரு தௌஹீத் இருக்கிறவங்களா இருக்கிறான். குர்ஆன் ஹதீஸ் செய்ய போறது இல்லை. இவன் யாரும் சப்போர்ட்லாம் எடுத்துக்கிறான்? கபூர் வணங்கி மதுஹபுக்காரன் தரிகாக்காரன் இவனெல்லாம் கூப்பிட்டுவாங்க இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறேங்கிறார். உன் பின்னாடி எல்லாம் திரண்டு வந்து முஸ்லீம் நாடுகள் நான் சொல்றேன், இங்கதான் முடியாத. பாகிஸ்தான்ல இந்த வேலையை செஞ்சே போய் பாகிஸ்தான்ல செஞ்சு எப்படி இஸ்லாமிய ஆட்சி உண்டாது? நீ ஒரு கொள்கையில் இருக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லா முஸ்லீமும் ஒரு கொள்கையில் இருந்தோம்னு சொன்னா எல்லாம் ஒண்ணு வச்சு உண்டாக்கிடலாம். பாகிஸ்தான்ல அப்லாதீஸ் இருக்கிறான், பாகிஸ்தான்ல ஷியா இருக்கிறான், பாகிஸ்தான்ல ஷாபி ஹனபி மாலிக் ஹம்பலி இருக்கிறான், தரிகாக்காரன் இருக்கிறான், இதுல ஜமாத் இஸ்லாமி இருக்கிறான், இப்படி பல பேர் இருக்கான். இப்ப இவனுல வந்துட்டு நீ என்னபடி ஆட்சி செய்ய போற? ஹனபி சட்டப்படி நீ ஆட்சி செய்ய போறன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீ ஆரம்பிக்கிறது மதுபாட்டு இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸ்படி ஒண்ணு செய்யணும். குர்ஆன் ஹதீஸ்படி தான் செய்ய போறோம் ஆட்சின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அன்னைக்கே தலைவர் போறாங்க. அவன் வென்றெடுக்க முஸ்லீமே வென்றெடுக்க முடியாது. முஸ்லீமை வென்றெடுக்க முடியாது. வேற வென்றெடுப்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் ஆட்சி அமைக்க போறேன்னு முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா உள்ள ஒரு நாட்டில் போய் நீ பிரச்சாரம் பண்ணினாலும் உனக்கு பின்னாடி வரமாட்டீங்க. ஓஹோ, குர்ஆன் ஹதீஸ் ஆட்சின்னு வச்சு எங்க மது மொழிக்க பாக்குறீங்களா, தர்கா இடிக்க பாக்குறீங்களான்னு அவன் முதலீடு ஆகும். 5 நேரம் இந்த கான்செப்ட் ஒத்து வருமா? ஒத்து வராது. அதனால நம்ம இந்த வேலை என்ன, மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் சொல்லி மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையில நல்லவர்களாக உருவாக்குங்க. தவறான நம்பிக்கை உள்ள மக்களுடைய தவறான நம்பிக்கைகளை போக்குங்க. அவங்கள ஓரிரை வணங்கக்கூடிய மக்களா மாத்துங்க. அப்படிதான் ஒண்ணுமில்லாத நாட்டில் உள்ளவரி மக்கள் உருவாகி இருக்கிறோம், 20 கோடி மக்கள் இருக்கிறோம். இவங்கள ஒண்ணு சரியான முஸ்லீம்களாக இன்னும் வரல. இவங்களை சரிப்படுத்துற வேலையை பார்க்கணும். 2 வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இருக்கிற முஸ்லீம் உண்மை முஸ்லீம் வாழ செய்யணும். அரசியலுக்காக இல்லை, ஜனாதிபதி எம்எல்ஏ ஆவதற்காக இல்லை, மறுமைக்காக வேண்டி.
நல்ல முஸ்லீமா வாழ செய்யணும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்லி அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும். இந்த வேலையை செஞ்சு அல்லாஹ்வும் நாடி 60% மக்கள் அப்படி இஸ்லாத்தின் பால் வந்துட்டாங்கன்னா அப்ப அமையக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியா தான் இருக்கும். சரியான இஸ்லாத்துல வந்துட்டாங்கன்னா அவனை 72 இஸ்லாத்துல இருந்தான்னு சொன்னா அப்ப கூட அந்த ஆட்சி அமையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி ஒரு ஜமாத்தா இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் உண்டானால் மட்டும்தான் அது கூட சாத்தியமாகும். அப்ப இது நபிமார்களுக்கு தான் சாத்தியமாகும். இது கூட முஸ்லீம்களுடைய ஆட்சி வேண்டாம் உண்டாகலாம், இஸ்லாமிய ஆட்சி உண்டாகாது. சவுதி அரேபியாவில் முஸ்லீம்களுடைய ஆட்சி இருக்கிறது, அது இஸ்லாமிய ஆட்சியா? எகிப்துல முஸ்லீம்களுடைய ஆட்சி இருக்கிறது, அது இஸ்லாமிய ஆட்சியா? கிடையாது. அப்ப நம்ம இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போறோம்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நபிமார்களுக்கு மட்டும்தான் ஒரு தலைமையில ஒன்று சேர்க்க முடியும். நபிமார்கள் அல்லாதவர்கள் எப்படி மார்க்கத்தில் 72 கொடுத்து ஒரு குடும்பம் ஆக்க முடியும்? சாத்தியப்படாது. முஸ்லிமையே ஒரு அணியில ஒன்று திரட்டுவதற்கு முடியாத பொழுது அனைவரையும் எகிப்து நான் ஜெயிக்க போறேன்னா எப்படி அது? அதனால இஸ்லாமிய ஆட்சிங்கிறது ஒரு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு கனவுலகில் வாழ செய்வது ஒரு மனநோய். அது கனவுல வாழக்கூடாது. மனிதன் நிஜ உலகத்துக்கு தகுந்தவாறு சிந்திக்க வேண்டும். கனவு உலகத்தில் வாழ வைப்பது என்பது என்னவெல்லாம் பாதிக்க தெரியுமா? எல்லாரும் நம்முடைய கனவுல இருப்பானா உலக மண்டையில் யாரை படிக்க மாட்டான் அப்படின்னு தெரியுறாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கு கிற்கு போதை பிடிச்ச உடனே அவன் என்ன செய்வானா, அவன் நினைக்கிறான் நாளைக்கு வரல, நாளைக்கு இஸ்லாமிய வரப்போது வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவுல வாழ்ந்து கொண்டு படிக்கிறது கிடையாது, வீட்டுக்கு அடங்குறது கிடையாது, வீட்டுக்கு தாயத்துல கேட்கறது கிடையாது. உடனே கிளம்பி வாங்க இஸ்லாமிய ஆட்சி அமைக்கணும், கிளம்பி போயிடுவாங்க. எதுக்கு? இவன் நேற்று அடிக்கிறதுக்காக. இதுதான் இஸ்லாமிய ஆட்சி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கே தவிர இஸ்லாமிய ஆட்சிங்கிற வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம நாட்டில் கூட இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறோம்னு சில பேர் கிளம்புனாங்க. கிளம்புனா என்ன செய்யறாங்க? நான் மார்க்க ரீதியா உள்ளதுனால நம்ம இயக்கங்கள்ல பேர சொல்ல தேவையில்லை. மார்க்க ரீதியா உள்ளது தப்பு செஞ்சாங்கன்னா சொல்லதான் செய்வோம். அப்ப இயக்க ரீதியாக ஒரு இயக்கம் இந்த மாதிரி நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி ஒரு இயக்கம் நம்மளால பேசிட்டு இருந்தாங்க. தேர்தலில் போட்டியிடக்கூடாது, ஓட்டு போட ஹராம்னு சொன்னாங்க. அவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க? அவங்க தேர்தல் நிக்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க, ஹராம்லாம் இல்லாம போச்சு. அவங்க ஒரு சபையில ஒரு மேடையில் உட்கார வைக்கும், சங்கராச்சாரியர் மேல வச்சு கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு? இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறவர். அப்ப நீ என்ன இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போற? தெரிஞ்சு போச்சா? அதே மாதிரி என்ன செய்யறாங்க? இன்னொரு கூட்டம் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறோம்னு அவர் தலைவர் இப்ராஹிம், செயலாளர் கந்தசாமி, பொருளாளர் ஜார்ஜ் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறாங்க. இஸ்லாமிய ஆட்சி அமைப்பு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் கட்சியில மத அடிப்படையில் அரசியல் கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அதுக்காக என்ன செய்யறது? 3 மதத்துக்காரங்களுக்கு பதவி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க இஸ்லாமிய ஆட்சி ஆகிறேன். இவர்களெல்லாம் சேர்ந்து அமைக்கக்கூடிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இருக்குமா? அப்ப என்ன ஒரு பலத்தை உண்டாக்க வேண்டியது, தேர்தலில் போட்டியிட வேண்டியது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு திமுக அதிமுக கூட்டு வச்சு ஒரு எம்எல்ஏ சித்தம் வைங்க, அதை வச்சு எம்எல்ஏ உட்காந்துட்டு முடிஞ்சு வச்சு கனவு. இதுக்குதான் உங்களுடைய இஸ்லாமிய ஆட்சியா? நிஜமா செய்ய போறீங்களா? சொல்லுங்க. நிஜமா செய்வதாக இருந்தால் நம்ம அது நிஜமா செய்வதாக நானும் ஆதரிக்க மாட்டேன். ஏன்? மார்க்கம் சொல்லல. ஆனா நீ மற்றவங்க பொதுவானவர்கள் ஆதரிக்கிறதா இருந்தால், நிஜமா இருந்தா நீங்க ஆதரிக்க, நிஜமா இல்லாத உன்னை ஆதரிக்கிறீங்க. எப்படி செய்வாங்க? தன்னை வளர்த்துக்கிறது தானே எல்லாம் செய்யணும். தனது ஒரு கூட்டத்தை உண்டாக்கி கொள்ளணும் என்பதை தவிர இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குவதற்குரிய திட்டம் என்ன? ராணுவ ஆட்சியா அல்லது ஒரு ஆட்சி பரம்பரை ஆட்சி உண்டாகும்? அப்படி இருந்தாலும் ஒத்துக்கலாம். எங்க பாப்பா இருக்காரு, பிரதமரா இருக்காரு, மன்னரா இருக்காரு, அவர் இஸ்லாமிய, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், அவர் செத்தவன் ஆட்சிக்கு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறாரு, அப்படியாச்சும் ஒரு கான்செப்ட் இருந்தாலாவது ஏற்றுக்கலாம். அப்ப பரம்பரை ஆட்சி நேமக ஆட்சி வர முடியாது. ராணுவ புரட்சி பண்ணி வர்றதுக்கான பெருக்க கிடையாது. மெஜாரிட்டி அடிப்படையில் வரக்கூடிய பெரும் கிடையாது. பெரிய ஒரு ராணுவ படையை உண்டாக்கி யுத்தம் செய்து ஜெயித்து ஒரு நாட்டுக்கு ஆட்சி ஆகக்கூடிய கான்செப்ட் கிடையாது. இந்த நாளை தவிர நான் சிந்திச்சு பார்த்த வகையில வேற ஒரு வகையில ஆட்சி உண்டாகிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. எந்த அறிவாளத்தை கேட்டால் வேற ஒரு முகாந்திரம் சொல்ல இயலாது. அப்ப ஏன் ஒரு முகாந்திரம் இல்லாத ஒன்றை நோக்கி மக்கள் அழைக்கிற, உன் வாழ்க்கையை வீணாக்குற, ஏகத்துவத்து மக்களை போய் பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்தின் கொண்டு வர விளைப்பாரு. ஒரு காலத்தில் நம்ம கொண்டு பெற தள்ளு பெற காலத்துல ஏதாவது ஒரு அல்ல மெஜாரிட்டியை கொடுத்து ஒரு அவன் அமைஞ்சிட்டு போது அவன் இஸ்லாமிய அமல்படுத்திட்டு போறான். அல்ல தந்தா தானே கேள்வி கேட்பாங்க, திருநா கைவட்டல் கேட்பானா? ஆட்சி தரல வெட்டல, அவ்வளவுதானே. கொலைக்கு கொலை கொடுக்கணும்னு கேட்பானால? அது அரசாங்கம் செய்யறவங்க எனக்கு அரசாங்கம் தரல. ஒவ்வொரு முஸ்லீம் உள்ள கேள்வியாது. ஆட்சி யாரு கொடுத்தா அவனுக்குரிய கேள்வி அது.
அதனால இதெல்லாம் சொல்லுவாங்க, திருநா கையோட கொண்டு வெட்ட முடியுதோ, திருநா கையோட சொல்லி யாரு கொண்டா இறங்குமா? இஸ்லாமிய அரசாங்கம் உண்டான வெட்டணும், இருக்கலாம் முடிஞ்சு வெட்ட முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அறகுறையா மக்களை என்ன செய்வது, சிந்திக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கிற கான்செப்ட் மிகப்பெரிய அயோக்கியத்தனம், மோசடி, தில்லு முள்ளு, பிராடு, இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற கான்செப்டை எடுத்த பிறகுதான் முஸ்லிம்களை அடிச்சு கொள்வதெல்லாம் உண்டானது. 72 கூட்டத்தில் யாரு என்ற தலைப்பு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ரசூல்லா காலத்துக்கு பிறகு ஒழுங்கான ஒரு சமுதாயத்தை ரசூல்லா உண்டாக்கிட்டு போனாங்க. நான் ஆட்சியா நீ ஆட்சியா டாபிக் வந்ததுனாலதான் முஸ்லிம்களுக்குள்ளே சண்டை நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்னாங்க, எனக்கு பிறகு நீ காபிராகி விடாதீர்கள், ஒருவர் வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ரசூல்லா காலத்துக்கு அதெல்லாம் நடந்துச்சு. நான் ஆட்சியா நீ ஆட்சியாகிறதுதான் ஒரு இஸ்லாமிய கான்செப்டாக ஆகி பல உயிர்களை, நல்ல உயிர்கள் எல்லாம் பலி கொடுக்கப்பட்டு ஒரு 200 ஆண்டுகள், ரசூல்லா காலத்துக்கு பிறகு 200-300 ஆண்டுகள் ஒரே ரத்தம். யார் ரத்தம்? முஸ்லீமுக்கு ரத்தத்தை முஸ்லீம் ஓட்டுவது நடந்துச்சு. அதுக்கப்புறம் 300 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முசீபத்துன்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை கைகழுவி விட்டு அவங்க மார்க்க அடிப்படையில் மக்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். 1000 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திரும்பி ஒரு எகிப்தில் ஒரு கிறுக்கனுக்கு இந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சிக்கு பிடிச்சு அவன் ஆரம்பிச்சு வச்சான். அன்னையில இருந்து தான் குண்டு வெடிப்பு, பள்ளியாசல குண்டு வைக்கிறது, அந்த குரூப் இவன் கொள்றது, இந்த குரூப் அவன் கொள்றது எல்லாம் எப்ப ஆரம்பிச்சிச்சு? இஸ்லாமிய ஆட்சி கான்செப்ட் எடுத்துக்கொண்டு அவன் ஆட்சியில் இருக்க முஸ்லீம் தான் இருக்கான். நான் தான் போய் ஆளப்பொண்ணு கிளம்பி அவனை கொள்றது, இவனை கொள்றது, முஸ்லீமை கொள்றது, ஜனாதிபதியை கொள்றன்றது, எம்எல்ஏ கொள்றது, எல்லாருமே முஸ்லீமா இருப்பான். ஒருத்தர் வெட்டி சாவுறதுலாம் எப்போ வந்துச்சு? 200-300 இருந்தது. திரும்ப ரிவர்ஸ் ஆனது எப்பன்னு கேட்டா, திரும்பவும் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறோம்னு இப்ப ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பள்ளிவாசல்ல குண்டு வைப்பு நடக்கிறது. அதுதான் முஸ்லீம் கொள்வது நடக்கிறது. அப்ப கொள்றவன் முஸ்லீமும், காத்திரும் முஸ்லீம், மக்தூல் முஸ்லீம், இதெல்லாம் இந்த இஸ்லாமிய ஆட்சி கான்செப்ட்னாலதான் வந்திருக்குது. அது சொல்லி கிடையாது, 1000 வருஷமா கிடையாது. ரசூல்லா காலத்துக்கு பிறகு 300 வருஷமா இருந்தது. அதுக்குள்ள 1000 வருஷமா வெட்டிக்கு சாவல. திரும்பவும் இதெல்லாம் ஆட்சியை பிடிப்பதுதான் இஸ்லாமிய விஷயம் சொல்லி 1000 வருஷத்துல மக்கள் வாழ்ந்துட்ட பிறகு திரும்ப எப்ப அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்களோ சித்தாந்தத்தை, மறுபடியும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் கொல்லணும் தான் எப்ப ஆட்சி வந்துருச்சோ அவனை கொண்டு நம்ம ஆட்சிக்கு வரும், கொல்லணும், அதான் வரும். அதனால இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் என்பதை நீங்க சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும்.